கூற்று காரணங்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்களா, கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் பத்தலை. மற்றபடி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போடுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் வந்து வேரி ஆகுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தமிழ் வந்து கேட்டிருந்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால, இது சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால, இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இந்த கலைச்சொல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியிலேருந்து கேட்டிருந்துருக்காங்க. இன்ஜினியரிங் பொறியியல் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தெரியல, டஃப்பாக இருந்துச்சு. மற்றபடி கூற்று காரணங்கள் தான் தமிழுமே ஓரளவு கேட்டிருக்காங்க. பொது அறிவு தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் அது வந்து இந்த கூற்று காரணங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் திங்க் பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் பத்தலை. மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் வந்து இப்போ ஒரு 4 இயர்ஸாக எழுதிட்டு இருக்கேன். அது நம்பிக்கை நல்லா தான் படிச்சிருந்தா, அதான் டைம் தான் சார் கொஞ்சம் வேரி ஆகுது. திருச்சி திருவண்ணாக்கோவிலேருந்து வரேன் சார். ஈஸியாக தான் இருந்துச்சு, நல்லா தான் சார் இருந்தது எக்ஸாம். அந்த டைம் தான் கன்சியூம் பண்ண முடியல. அதுக்கு ஒரு மைனஸ் மார்க் வேற இருக்குது. ஒரு 0.5 கொஸ்டின் அட்டன் பண்ணலைன்னா 0.5 மார்க் அந்த மாதிரி இந்த தடவை ஓஎம்ஆர் சீட் எல்லாமே வந்து புதுசாகவே இது பண்ணியிருக்கிறாங்க. போன தடவை வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் அதுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கொடுக்கல. ஆனால் வந்து நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணலை அப்படின்னா 0.05 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. புதுசாக கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் சார் இருந்தது. ஆனால் கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. எக்ஸாம் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தது கொஸ்டின். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சிலபஸ் மாற்றி திரும்ப இதுதான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறோம். ஆனால் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. மேக்ஸ் ஓகே போடுற மாதிரி இருந்தது, ஜிஎஸும் ஓகே. ஆனால் தமிழ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல. கொஞ்சம் அவுட் ஆஃப் சோர்ஸில் வெளியே போயிட்டான். ஒரு வேளை சொல்ல போனால் கவர்மெண்ட் பிடிஎஃப்ல எதுவும் போய் எடுத்தானான்னு தெரில. கொஞ்சம் தமிழ் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஜிஎஸ் மேக்ஸ் ஓகே. அரசியல் சார்ந்த கேள்விகள், அரசியல் சார்ந்து இப்போ இந்த ஆளுநர் சர்ச்சை அந்த மாதிரிலாம் இந்த டைம் எந்த கொஸ்டினும் தான் செட் பண்ணலை. ஓகேவாக தான் இருந்தது ஜிஎஸ். மற்றபடி நீங்கள் எத்தனாவது எழுதுறீங்க? நான் இது ஒரு 4th டைம் எழுதுறேன். எனக்கு எக்ஸாம் ரொம்ப ஈஸி சார். தமிழ்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு தமிழ்னா. ஆனால் அந்த தமிழ்நாடு திட்டங்கள் இப்போ இருக்கிற ரீசெண்டாக கேட்பான்னு பார்த்தா அது மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸி இந்த தமிழ். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே எழுதிருக்கோம். பொது அறிவு ரொம்ப சூப்பராக, எல்லாமே ஈஸி. மேக்ஸ் அதுவும் ஈஸி தான். நம்ம 10th சிலபஸ் இருக்குங்களே, எஸ்எஸ்எல்சி அந்த ரேஞ்சில் தான் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த தடவை நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய மார்க் எடுக்கிறேன் சார். சரி, நீங்கள் எத்தனாவது எழுதுறீங்க? நான் இப்போ டியூஷனே எடுத்துகிட்டு இருக்கேன் 12th வரைக்கும் சார். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாம். சரி சரி. அரசியல் சார்ந்த எதுவும் இல்லை கேள்வி இருக்கு? வந்துருந்துச்சு சார். வேர்ல்டு பொலிட்டிக்ஸை பற்றியும் நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரியும் நிறையா வந்துருந்துச்சு. இந்த தடவை கிரேஸ் மார்க் கொடுக்குற மாதிரி எதுவும் இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவும் தெரில சார். சில கொஸ்டின் இருந்துச்சு, அது மேபி இருக்கலாம், பார்ப்போம். கொஸ்டின்ஸ் அதிகம் இருந்தனால கொஞ்சம் டைம் பத்தலை. மற்றபடி மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. இல்லை எதுவும் சர்ச்சைக்குரிய கேள்விகள் எதுவும் அரசியல் பற்றி எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம் கேட்கல. ஸ்கீம்ஸு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. அப்புறம் தமிழ் இலக்கியங்கள் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா அது மாதிரிலாம் கேட்கல. சரி, இது நீங்கள் எத்தனாவது எழுதுறீங்க? நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க. சரி, இப்போ தான் பிஜி கிராஜுவேட்டட் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். ஆனால் இது 3வது டைம் எழுதுறேன்னா, இருந்தாலும் இது புது சிலபஸ்ங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. புக்கில் எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரில. இலக்கணமாக கேட்டனால அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இது டைம் மேனேஜ்மெண்ட் பத்தல. ஏன்னா இலக்கணங்கிறது கொஞ்சம் யோசிக்கிற வேண்டியது இருக்குது. தமிழுக்கு கொஞ்சம் 1.5 hours பக்கம் எடுத்துக்கிச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது தமிழ். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.